வணக்கம். நமது டிவியின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ஷலோமி நாகேந்திரன். முதலில் தலைப்புச் செய்திகள். பாரத பிரதமரின் வருகைக்காக காத்திருக்கிறது இலங்கை. மன்னாரையும் தென் தமிழகத்தையும் இணைக்க திட்டம். பிம்ஸ்டெக் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வாரா பிரதமர்? வடக்கில் செயற்பட்ட வதை முகாம்கள் தொடர்பான விசாரணைகள் இடம்பெறும். அமைச்சர் பிமல் ரத்நாயக்க உறுதி. 12 மாவட்டங்களுக்கு அதி உயர் வெப்ப எச்சரிக்கை. யாழ்ப்பாணத்திற்கும் திருச்சிக்கும் இடையிலான விமான சேவை இன்று முதல் ஆரம்பம். இந்தோனேசியாவிலும் நிலநடுக்கம். தொடர்வன உள்நாட்டு செய்திகள். பிம்ஸ்டெக் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் ஹரிணி அமரசூரிய தாய்லாந்திற்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளார். பொருளாதார ஒத்துழைப்புகளுக்கான 6வது வங்காள விரிகுடா முன்முயற்சி உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் ஹரிணி அமரசூரிய மற்றும் வெளிநாட்டு அலுவல்கள் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் ஹருண் ஏமச்சந்திரா ஆகியோர் இந்த வார இறுதியில் தாய்லாந்துக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளனர். இந்த உச்சி மாநாடு ஏப்ரல் 3 மற்றும் 4ஆம் திகதிகளில் பாங்காக்கில் வளமான மற்றும் திறந்த மீள்தன்மை என்ற கருப்பொருளின் கீழ் நடைபெறும். பல்துறை தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார ஒத்துழைப்புக்கான வங்காள விரிகுடா முன்முயற்சி உறுப்பு நாடுகளின் தலைவர்களுடன் இருதரப்பு கலந்துரையாடல்களிலும் பிரதமர் ஈடுபட உள்ளார். இந்நிலையில் தாய்லாந்தில் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலநடுக்கம் காரணமாக பிரதமரின் இந்த விஜயம் மற்றும் பாங்காக்கில் நடாத்த திட்டமிடப்பட்டுள்ள பிம்ஸ்டெக் உச்சி மாநாடு தொடர்பான உத்தியோகபூர்வ தகவல்கள் விரைவில் வெளியிடப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்நிலையில் இலங்கை தூதுக்குழுவினர் பாங்காக் செல்வது தொடர்பிலும் இதுவரை உறுதியான தகவல்கள் வெளியிடப்படவில்லை. பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை விஜயம் தொடர்பில் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சு விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை விஜயம் ஏப்ரல் 4 முதல் 6ஆம் திகதி வரை இடம்பெற உள்ளது. இந்த விஜயத்தின் போது இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக மன்னாரை தென்னிந்தியாவுடன் கடலுக்கடியில் கேபிள் மூலம் இணைப்பது தொடர்பிலான ஒப்பந்தம் ஒன்றும் கைச்சாத்திடப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதற்கமைய இந்த முயற்சி இலங்கையை ஒரு எரிசக்தி மையமாக மாற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளது என வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். அத்துடன் இந்தியா மற்றும் பிராந்தியத்தில் உள்ள ஏனைய நாடுகளுக்கு அதிகப்படியான புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் சக்தியை ஏற்றுமதி செய்வதை நோக்கமாக கொண்டு இந்த திட்டம் செயற்படுத்தப்பட உள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். வடக்கில் செயற்பட்ட வதை முகாம்கள் தொடர்பான விசாரணைகள் இடம்பெறும் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். பட்டாளாந்த வதை முகாம் மட்டுமல்ல, பல வதை முகாம்கள் காணப்பட்டன. அவை தொடர்பிலும் விசாரணைகள் இடம்பெறும் என போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார். வவுனியா குடியிருப்பு பகுதியில் நேற்று தேசிய மக்கள் சக்தியின் உள்ளூராட்சி மன்ற வேட்பாளர்களை சந்தித்து கலந்துரையாடிய பின் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அமைச்சர் இதனை கூறினார். அரசியல் கைதிகளை விடுவிக்க முடியும் எனவும், ஆனால் அதனை உடனடியாக செய்ய முடியாது எனவும் அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 4 மாதங்கள் ஆகியுள்ளதாகவும், ஜனாதிபதிக்கு அதிகாரங்கள் இருந்தாலும் அதனை படிப்படியாக தான் முன்னெடுக்க முடியும் எனவும் அமைச்சர் கூறியுள்ளார். வடக்கின் கைத்தொழிற்சாலைகளை மீள இயங்கும் நிலைக்கு கொண்டு வந்துள்ளதோடு அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்தில் முன்னைய அரசாங்கங்கள் ஒதுக்காத அளவு அதிகளவான நிதி வடக்கிற்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். எனவே நடைமுறைகளின் பிரகாரம் அரசியல் கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள் எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். வதை முகாம்கள் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் எனவும், தமிழ், சிங்கள, முஸ்லிம் மக்கள் என எல்லோரும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார். 12 மாவட்டங்களுக்கு அதி உயர் வெப்ப எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வடக்கு, வடமத்திய, வடமேற்கு மாகாணங்களிலும்
திருகோணமலை, மட்டக்களப்பு, கொழும்பு மற்றும் கம்பஹா மாவட்டங்களிலும் சில இடங்களில் மனித உடலில் உணரப்படும் வெப்பநிலை எச்சரிக்கை நிலை வரை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. யாழ்ப்பாணத்திற்கும் திருச்சிக்கும் இடையிலான விமான சேவை இன்று முதல் ஆரம்பமாக உள்ளது. யாழ்ப்பாணத்திற்கும் திருச்சிக்கும் இடையிலான விமான சேவை இன்று முதல் ஆரம்பமாக உள்ளது. இண்டிகோ விமான சேவையினால் நடாத்தப்பட உள்ள இந்த விமான சேவை திருச்சியிலிருந்து மதியம் 1:25க்கு புறப்பட்டு யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தை மாலை 2:25க்கு குறித்த விமானம் வந்தடைய உள்ளது. யாழ்ப்பாணத்திலிருந்து மாலை 3:30க்கு பயணிக்கும் விமானம் திருச்சி சர்வதேச விமான நிலையத்தை மாலை 4:05க்கு சென்றடையும் என இண்டிகோ நிறுவனம் அறிவித்துள்ளது. இலங்கையில் உற்பத்தி செய்யப்படும் டின் மீன்கள் முதல் தடவையாக வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்பட உள்ளது. இலங்கையில் உற்பத்தி செய்யப்படும் டின் மீன்களின் முதல் ஏற்றுமதி தொகுதி நேற்று மதுரங்குளியவில் உள்ள ஓஷன் ஃபுட் தொழிற்சாலை வளாகத்தில் உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டது. இந்நிகழ்வு மீன்வளம், நீர்வளம் மற்றும் கடல்வள மேம்பாட்டு இராஜாங்க அமைச்சர் ரத்ன கமகே தலைமையில் நடைபெற்றது. இந்த டின் மீன் ஏற்றுமதி ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு ஏற்றுமதி செய்யப்பட உள்ளது. இலங்கையில் உற்பத்தி செய்யப்படும் டின் மீன்கள் சர்வதேச சந்தையில் விற்பனை செய்யப்படுவது இதுவே முதல் முறை என்பதும் குறிப்பிடத்தக்கது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் இதுவரையில் 180 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பாக இதுவரையில் 180 தேர்தல் முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மார்ச் 20 முதல் மார்ச் 28ஆம் தேதி வரை இந்த முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. குறித்த முறைப்பாடுகளில் ஒரு வன்முறை சம்பவம் தொடர்பான முறைப்பாடாகவும் மீதமுள்ள 179 முறைப்பாடுகள் தேர்தல் சட்ட மீறல்கள் தொடர்பானவை என தேர்தல்கள் ஆணைக்குழு கூறியுள்ளது. அதன் அடிப்படையில் 133 முறைப்பாடுகள் தீர்க்கப்பட்டுள்ளதாகவும் மீதமுள்ள 47 முறைப்பாடுகள் தீர்ப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. இந்திய மீனவர்களின் அத்துமீறல்கள் தொடர்பில் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். இந்திய மீனவர்களுடைய செயற்பாடு என்பது நமது கடலை நாசமாக்குகின்ற வேலை. இதை நான் இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கும் சென்று சொன்னேன். கச்சத்தீவில் வச்சு இந்திய மீனவர்கள் சென்று அங்கேயும் வச்சு சொன்னேன். பல ஊடகங்களுக்கும் சொல்லியிருக்கின்றேன். இந்திய அதிகாரிகள், இந்திய தூதுவரா, பிரதி தூதுவரா, இந்திய அதிகாரிகள் பலரையும் சந்தித்து எல்லோரும் கூறினேன். வல்வெட்டித்துறை போன்ற பருத்தித்துறை போன்ற பிரதேசங்களில் இருக்கின்ற மீனவர்கள் எங்கிட்ட கேட்கிறான், சார் இந்த அநியாயத்தை நிப்பாட்ட இல்லை என்று சொன்னா நாங்கள்லாம் குடும்பமாக சென்று இந்த கடல்ல விழுந்து சாகும் அந்த அளவுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இன்றைக்கு எங்களுடைய மீனவர்கள். இந்திய அதிகாரிகள் எங்களை பார்த்து சொல்றாங்க, நீங்க மனிதாபிமான அடிப்படையில் நடந்து கொள்ளுங்க, இதெல்லாத்தையும் அழித்து போட்டு இங்க வந்து எங்களுடைய வளங்களை சூறையாடி கொண்டு போனதன் பிறகு போற வழியில சொல்லி கொண்டு போறாங்க, நாங்க தொப்புள் குடி உறவு. இதான் இந்தியாவோட எஜெண்டா. நாங்க மிக தெளிவாக சொல்லுகின்ற ஒரு விடயம் இருக்குது. பேச்சுவார்த்தையின் ஊடாக இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படுமாக நாங்க 2 கையும் உயர்த்துறது தயார்னு சொல்லி நான் கச்சத்தீவுல வச்சு சொல்றேன். இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் 29வது தலைவராக சட்டத்தரணி ராஜீவ் அமரசூரிய பதவியேற்றார். இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் 29வது தலைவராக சட்டத்தரணி ராஜீவ் அமரசூரிய நேற்று உத்தியோகபூர்வமாக பதவியேற்றார். பிப்ரவரி 19ஆம் தேதி நடைபெற்ற இலங்கை சட்டத்தரணிகள் சங்க தேர்தலில் இவர் அந்த பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் முன்னாள் செயலாளரான அமரசூரிய மேன்முறையீட்டு நீதிமன்றங்களில் அனுபவம் வாய்ந்தவராவார். அத்துடன் பொது சட்டம், ஒப்பந்த, வணிகம், சொத்து, வரி விதிப்பு மற்றும் வங்கி சட்டம் உள்ளிட்ட பரந்த அளவிலான சிவில் வழக்குகளில் நிபுணத்துவம் பெற்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. வீதி பாதுகாப்பு மற்றும் விபத்து தடுப்பு குறித்து பொதுமக்களை விழிப்புணர்வூட்டும் பேரணி ஒன்று கொழும்பில் இடம்பெற்றது.
நாட்டில் ஒவ்வொரு 4 மணித்தியாலத்திற்கும் ஒரு வீதி விபத்து இடம்பெறுவதாகவும் இதன்போது விலைமதிப்பற்ற உயிர்கள் இழக்கப்படுவதாகவும் வீதி விபத்துக்களை கட்டுப்படுத்துவது பெரும் சவாலாக மாறிவிட்டதாகவும் சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். வீதி பாதுகாப்பு மற்றும் விபத்து தடுப்பு தொடர்பில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் இலங்கை மருத்துவ சங்கம் நேற்று கொழும்பில் ஏற்பாடு செய்திருந்த நடைபயணத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை கூறினார். நாட்டின் கல்வி, சுகாதாரம் மற்றும் வீதி அமைப்பு மிகவும் முன்னேறிய நிலையை எட்டியுள்ள தற்போதைய காலத்திலும் வீதி விபத்துக்கள் மற்றும் சாலை விபத்துக்களை தடுப்பது தொடர்பில் எந்த அறிவியல் விசாரணையும் நடாத்தப்படவில்லை எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் இது தொடர்பான ஆராய்ச்சி திட்டங்களோ அல்லது ஆய்வுகளோ நடத்தப்படவில்லை என்பது வருத்தமளிப்பதாகவும் அமைச்சர் கூறினார். வீதி பாதுகாப்பு மற்றும் விபத்து தடுப்பு எனும் கருப்பொருளின் கீழ் நடாத்தப்பட்ட இந்த நடைபயணம் கொழும்பு காலிமுகத்திடலில் இருந்து ஆரம்பிக்கப்பட்டு லிபர்டி சுற்றுவட்டம் வழியாக விகாரமாதேவி பூங்காவை அடைந்த பின்னர் பொதுமக்களுக்கான விழிப்புணர்வு நடைபவனி நிறைவு பெற்றது. இந்த பேரணியை சுகாதார மற்றும் ஊடக அமைச்சு, இலங்கை மருத்துவ சங்கம், வீதி போக்குவரத்து விபத்து தடுப்பு தொடர்பான இலங்கை மருத்துவ சங்கத்தின் நிபுணர் குழு, பாதுகாப்பு படைகள் மற்றும் போக்குவரத்து அமைச்சு உட்பட பல அமைப்புகள் ஒன்றிணைந்து ஏற்பாடு செய்திருந்தன. தொடர்வது சர்வதேச செய்தி. இந்தோனேசியாவில் 5.4 மேக்னிடியூட் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்தோனேசியாவில் இன்று காலை நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளது. அந்நாட்டின் வடக்கு சுமாத்ராவில் காலை 8:28 அளவில் நிலநடுக்கம் உணரப்பட்டதாக அமெரிக்க நிலநடுக்கவியல் மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 5.4 மேக்னிடியூட்டாக பதிவானது. நிலநடுக்கத்தை உணர்ந்த மக்கள் வீடுகளிலிருந்து வெளியேறி வீதிகளில் தஞ்சமடைந்ததாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மியான்மரில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டுள்ள நிலையில் இன்று இந்தோனேசியாவிலும் நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளது. இதேவேளை மியான்மரில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை 1644 உயர்ந்துள்ளது. தொடர்வது விளையாட்டுச் செய்தி. இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் மேலும் 2 போட்டிகள் இன்று நடைபெறவுள்ளன. இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் மேலும் 2 போட்டிகள் இன்று நடைபெறவுள்ளன. இன்று பிற்பகல் 3:30 இடம்பெறவுள்ள போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஆகிய அணிகள் மோதுகின்றன. இந்த போட்டி விசாகப்பட்டினத்தில் நடைபெறவுள்ளது. இதேவேளை இன்றிரவு 7:30 ஆரம்பமாக உள்ள மற்றொரு போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆகிய அணிகள் பல பரீட்சை நடத்தவுள்ளன. இத்துடன் நமது டிவியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகளை இன்றிரவு எதிர்பாருங்கள். வணக்கம்.